Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல சூடான இட்லியோடையும் முட்டை தோசை ஊத்தப்பம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடக்கூடிய சிம்பிளான சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மூணே பொருள் வச்சு ஒரு குயிக்கான கார சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வேலைக்கு போறவங்களாம் இதை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சட்னி பண்றதுக்கு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விரும்பின ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சிம்ல வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எப்பவுமே சட்னி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எந்த சைஸ்ல பெரிய வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸ்ல 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பாத்தீங்கன்னா 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன், 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்திருக்கேன், 3 நார்மல் வத்தல் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா எல்லாமே குலைவா வர வரைக்கும் வதக்குவோங்க. வத்தல் கொஞ்சம் கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை கூட குறையா சேர்த்துக்கலாம். இப்ப நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த பதம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த சட்னி மெயினா அரைக்கிறதுல தான் இருக்கு. எந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த பதத்துக்கு அரைச்சு நம்ம எடுத்திருக்கோம். இதை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை வேற பாத்திரத்துல மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். உங்களுக்கு சட்னி கொஞ்சம் லிக்விடா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சு சேர்த்துட்டீங்கன்னா சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடும். நல்ல புளிப்பு காரத்தோட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.